நம்ம அந்த கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வெள்ளோடுல அந்த தாயை சொத்து பிரச்சனையாக கொன்று தப்பிச்சு ம். போனதுன்னு சொன்னீங்க 2வது. அவர் ம். ஏதாவது கேட்ச் பண்ணியிருக்காமா மேடம்? ஏதாவது தேடிட்டு டீட்டெயில்ஸ் இருக்கோம் சார். நெறைய இடத்துல டீம் அனுப்பிச்சாச்சுங்க. தேடிட்டு இருக்கோம். அப்படிங்களா மேடம்? ஏதாவது ஆமா. தடயங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா? சிசிடிவி கேமரால இது மாதிரி ஏதாவது? இல்ல அவர போன டூ வீலர சீஸ் பண்ணிட்டோம். ஓ! அப்படியா? டூ வீலர்ல தான் போயிருக்கிறாரு. அது டூ வீலர போய் ஒருத்தர்ட்ட சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓ! அமௌண்ட்ட மட்டும் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. டூ வீலர் சீஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே ஃபர்தரா மேடம். கேமராஸ் பார்த்து மூவ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஓ! ஓகே, ஓகே மேடம். ஓகே, ஓகே. ம். ஏதோ சரி. எனக்கு ஏதோ பேருந்துல ஏதோ ஏறி தப்பிச்சு போனதா சொல்றாங்க மேடம். அதுதாங்க டூ வீலர குடுத்துட்டு பஸ்ல ஏறி போறாருங்க. டூ ஓ! வீலர் சேல் பண்ணிட்டு கையில காசு கிடையாது போல இருக்கு. ஓகே, ஓகே, டூ ஓகே. வீலர் சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காசு வச்சு டிராவல் பண்ணிருக்காரு. எங்க ஓகே. போயிருப்பாருன்னு 2-3 இடம் போய் பார்த்தாச்சுங்க. ஃபாலோ ஓகே பண்ணிட்டு மேம். இருக்கோம். ஏதாவது தனிப்படைகள் எக்ஸஸா ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கா மேடம்? எத்தனை தனிப்படைகள் அமைச்சிருக்கா அவர் தேர்வுக்கு? ஏன்னா 3 தனிப்படைகள் அப்ப இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ! ரைட் அவங்க மேடம். அதுக்குன்னே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இத அந்த டூ வீலர் எல்லாம் சீஸ் பண்ணது. அப்படியா? சரி மேடம். சரி. எந்தெந்த மாவட்டம் மேடம் இப்ப தப்பிச்சு போயிருக்கலாம்னு ஒரு கணிப்புல சார் இருக்கும்? அத ரிவீல் பண்ண வேணாம் சார். நாங்க கொஞ்சம் முக்கியமா ஒரு மாவட்டத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஓ! ரைட், ஏதாவது ரைட். அவங்க வியூ பண்ணாங்கன்னா அப்புறம் அங்கேயும் பிடிக்க முடியாம போயிடும். சரி மேம். ஓகே, ஓகே. அதான் மேடம் கேட்டுக்கிட்டேன்.